திருச்செந்தூர் போய் என்ன பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீச்சுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட போனோம். ஆக்சுவலி செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அன்னதானம் சாப்பிட போனோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் அன்னதானம் சாப்பிட போயிருக்கீங்களான்னு தெரியாது. இப்போ பாருங்கள், ஆக்சுவலி இப்படி தான் லைனில் இலையாக வச்சு அங்கே சர்வ் பண்ணுவாங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், பாயாசம், அப்பளம்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது நம்மளும் அன்னதான நன்கொடை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே போய் சுற்றி பார்க்கலான்னு போகும்போது தான் கிளி ஜோசியெல்லாம் பார்த்தாங்க. கிளி ஜோசியமும் கை ஜோசியமும் சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொன்னாங்க. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நானும் அதை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டு மாங்காய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அன்னாச்சி பழம் இருந்துச்சு, அதை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் போய் சரி உட்காருவோம் அப்படின்னு உட்காரும்போது காஃபின்னு விற்றுட்டு வந்தாங்க. பார்த்தா அது கருப்பட்டி சுக்கு காஃபி. சரி கூப்பிட்டோமேன்னு சொல்லி அதையும் குடித்தாச்சு. இங்கே பாருங்கள், கை ஜோசியை பார்க்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க வெளியில் சரி காஃபி குடிச்சிட்டு போகலான்னு ஃபஸ்ட்டு போனோம். காஃபியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வெளியே வந்து ஜஸ்ட்டு இப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எனக்கு திருநெல்வேலி அல்வா கண்ணுக்கு பட்டுருச்சுங்க. திருநெல்வேலி அல்வா சாப்பிடாம எப்படி வருது? போயிட்டு பார்சல் 1 கிலோ, அப்புறம் 1/2 கிலோ, அதுக்கப்புறமேட்டு சரி அங்கேயே சாப்பிட்றோன்னு சொல்லி 1/4 கிலோவாக வாங்கி எல்லாரும் அங்கேயே நின்று சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் எனக்கு மேலே தான் கிடச்சிருந்தது. ஸோ அங்கே ஏறி செட்டில் ஆகி தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு வந்து ஈரோடு ரீச் ஆகிட்டோம். இப்படி போகிற பக்கம்லாம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ட்ரிப் அமைஞ்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.